அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞான சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய சுவாரஸ்யமான பயனுள்ள செய்திகளை நான் பதிவு செய்து வரேன். அந்த வகையில் செப்டம்பர் 1ஆம் தேதியான இன்றைய பயனுள்ள தகவல், சுவாரஸ்யமான தகவல் எதை பற்றி அப்படின்னா, எல்ஐசி தோற்றுவிக்கப்பட்ட தினம். எல்ஐசின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். இந்த எல்ஐசி எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மனித வாழ்வியலை, அதாவது இன்பம் துன்பம், லாப நஷ்டம், பிறப்பு இறப்பு, காதல் காமம், குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி மாமன் மச்சான், இப்படி எல்லா உறவுகளிலும் உள்ள அண்ணன் தங்கை, இப்படி எல்லா உறவுகளில் உள்ள வாழ்வியலை பாட்டாக எழுதினார். அதில் ஒன்று தான் பாமா விஜயம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் சிக்கனத்தின் அவசியத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டு என்னன்னா, வரவு 8 செலவு 10, அதிகம் 2 கடைசியில் துந்தனா அப்படின்னு எழுதியிருப்பார். நிலைமைக்கு மேலே நினப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. அதே மாதிரி வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா அப்படி எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லை, யானையை போல பூனையும் தின்னா ஜீரணமாகாது அப்படின்னு எழுதியிருப்பார். இது மாதிரி பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தால் பருந்துக்கு பிடிக்காது இப்படி எழுதியிருப்பார். அதாவது சிக்கனத்தின் அவசியத்தை, சேமிப்பின் அவசியத்தை பாட்டாக எழுதியிருப்பார். வரவு 8 செலவு 10, அதிகம் 2 கடைசியில் துந்தனா அப்படிங்கிற பாட்டு, அருமையான பாட்டு. இப்போ எல்ஐசி தோற்றுவிப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. இது மற்ற நாடுகளில் எல்லாமே இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நிறைய, நம்ம தோற்றுவதற்கு முன்னாடி, அதாவது 1956 தான் எல்ஐசி இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் தோற்றுவிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மற்ற நாடுகள் இந்த சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி இன்சூரன்ஸ் கம்பெனி மேலை நாடுகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்துருச்சு. இப்போ பொதுவாக பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கையின் போது நமக்கு தேவையான பணத்தை நாமே சேமிக்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா பெற்றோர்கள் தர பணத்தை வச்சு நம்ம டெய்லியும் ஜாலியாக செலவு செய்வோம். ஆனால் குடும்பம், குழந்தை குட்டின்னு ஆகும்போது தான் நம்ம அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை நம்ம அப்போ தான் உணர்வோம். எப்படி வயிற்று வலி வரும்போது அந்த டைமில் தான் அந்த வேதனை நமக்கு தெரியுங்கிற போது, நம்ம அப்பா அம்மா படுற கஷ்டம் நம்ம அப்பா அம்மா ஆகும்போது தான் தெரியும். அது இல்லாமல் சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி நிறைய பழமொழிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, சிறுக கட்டி பெருக வாழ், சிறுதுளி பெருவெள்ளம், சிறுக சிறுக சேமிக்க பழகு, செழிப்பான வாழ்விற்கு அதுதான் அழகு அப்படின்றாங்க. சேமிப்போர் வீட்டில் செல்வம் பெருகும், செலவாளி வீட்டில் கடனே பெருகும் அப்படிங்கிறாங்க. சிந்திக்க தெரிந்தவன் மனிதனாவான், சேமிக்க தெரிந்தவன் செல்வனாவான் அப்படின்னு. அதே மாதிரி விதை நெல்லை சேமிப்பவன் விவசாயி, வீண் செலவை தவிர்ப்பவன் அறிவாளி. சேமிக்க சேமிக்க இன்பமயம், செலவிட்டு அழிப்பது துன்பமயம். இப்படி பல பொன்மொழிகள் சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி இருக்குது. இப்போ சேமிப்பு என்பது பல வகைகளில் இருக்குது. தபால் நிலையத்தில் இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சஞ்சய்கா திட்டம்னு ஒரு திட்டம் இருந்தது. சஞ்சய்கா திட்டம்னு அது நம்ம எவ்வளோ வச்சுருப்போமோ. இப்போ நான் படிக்கும்போது 4 அதாவது 25 பைசா, 10 பைசா, 5 பைசா, 20 பைசா, 25 பைசா, 50 பைசா. அப்போ ஒரு நாளைக்கு 50 பைசாவை சஞ்சய்கா திட்டத்தில் போய் போடுவோம். இப்போ சேமிப்பு தபால் நிலையம், வங்கிகள், பேங்கு, நிதி நிறுவனங்கள், சிட் ஃபண்ட்ஸு, இப்படி நிறையா இருக்குது. இப்படி பல வகையில் நம்ம சேமிப்பு செய்தாலும் தற்காலத்தில் சேமிப்பில் மிக முக்கிய பங்காற்றுவது காப்பீட்டு நிறுவனங்கள். இப்போ எல்ஐசி இன்சூரன்ஸ், பல இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரைவேட்டாகவும் இருக்குது, கவர்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்கும். இன்சூரன்ஸில் பல வகைகள் இருக்குது. வீடு, வாகனம், அலுவலக சொத்துக்கள், உடல் நலம், உடல் உறுப்புகள் சார்ந்த காப்பீடுகள் இன்று உலகளவில் இருக்குது. இப்போ நிறைய நடிகர்கள் கூட ஒரு முடியலை,
இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முக்கியமான உறுப்புகளை கூட இன்சூரன்ஸு பண்ணி வச்சுக்கிறப்ப நம்ம மொபைல் வாங்கும்போது கூட இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்குது, அது போட்டுக்காங்கன்னு சொல்லி தான் மொபைலை நம்ம கையில் விற்கும்போது போட்டு தருவாங்க. அதாவது சப்போஸ் தொலைஞ்சி போனாவோ இல்லை ஏதாவது ஒரு டேமேஜ் ஆனாவோ நம்மளுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக. இப்போ நான் வந்து ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்கள் ஊர் நாமக்கல் மாவட்டம் வெள்ளக்கல்பட்டி ராசிபுரம் பக்கத்தில் நாமகிரிப்பேட்டைக்கு அருகே உள்ள சின்ன கிராமம். இப்போ அந்த ஊரில் டூரிஸ்ட் ஏஜென்ட்டு வருவார். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டூரு கூப்பிட்டு போவாங்க. எங்கன்னா இப்போ சென்னைக்கு மெயினாக. சென்னைங்கும் போது அந்த டூரிஸ்ட் ஏஜெண்ட்டை எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லுவார். ஒரு இடத்தையும் சொல்லிட்டு வருவார். நம்ம அப்படியே திருச்சி போகிறோம், அப்படியே தஞ்சாவூர் போகிறோம், அப்படியே நாகப்பட்டினம் போகிறோம், அப்படியே போயிட்டு சென்னை போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையா ஒரு இடத்த சுட்டி காட்டி சொல்லிகிட்டே வருவார். இதெல்லாம் எங்கள் அப்பா வந்து கேட்டுட்டு எம்ஜிஆர் சமாதிக்கு போகுமாம்பார். கண்டிப்பாக எம்ஜிஆர் சமாதிக்கு போகும்போது மற்ற இடங்களெல்லாம் சொல்லும்போது டிக்கெட்டு புக் ஆகாது. எம்ஜிஆர் சமாதிக்கு நாங்கள் போகிறோன்னு அவர் சொல்லுவார். உடனே கடன் ஒரு 20 பேர் 30 பேர் வந்து தானாக ஒரு ஆர்வத்தோடு வந்து அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட பதிவு செய்வாங்க. முன்பணம் கொடுப்பாங்க டூரிஸ்ட்டு வரத்துக்கு. இப்போ அந்த டூரிஸ்ட் போகிற பழக்கம் இன்றைய ஜெனரேஷனில் இல்லை. இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு கார் வந்துருச்சு. இப்போ நான் அந்த 10 வயசில் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ அந்த 10 வயசில் டூரிஸ்ட் வரும்போது சென்னையில் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக திகழ்ந்தது எல்ஐசி பில்டிங். அப்போ சென்னைக்குன்னு வரும்போது லைட் ஹவுஸு, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, அப்புறம் மியூசியம், எக்மோர் மியூசியம், அப்புறம் எல்ஐசி பில்டிங்கு, வள்ளுவர் கோட்டம், இப்படி ஒவ்வொரு இடமா. இப்போ நான் 10 வயசில் இருக்கும்போது ஞாபகம் இருந்தது எனக்கு. அப்போ ஒவ்வொரு இடமா வரும்போது எல்ஐசி பில்டிங் கிட்ட பஸ்ஸை நிறுத்தி எல்லோரும் இறக்கி விட்டு, இதுதான் இந்த பில்டிங்கு, எல்ஐசி பில்டிங்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பில்டிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லாமே வானளவு கட்டடங்கள் வந்துருச்சு. மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி இங்கேயும் கட்டடங்கள் விண்ணை தொடுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த எல்ஐசி பில்டிங் எப்போ கட்டி ஓப்பன் பண்ணாங்கன்னா 1959ஆம் ஆண்டு கட்டினாங்க. அப்போ கட்டும்போது இந்தியாவிலேயே மிக உயரமான கட்டிடம் எல்ஐசி கட்டிடம் அப்படின்னு ஒரு அதிசயமாக ஒரு ஆச்சரியமாக இருந்த பில்டிங் தான் எல்ஐசி பில்டிங்கு. மவுண்ட் ரோடில் இருக்குது, சென்னை மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில் இருக்குது. இப்போ எல்ஐசி பில்டிங் வந்து இப்போ நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். நான் காசு சம்மந்தமாக வரும்போது நம்ம பேசும்போது, பணம் சம்மந்தமாக கொடுக்கல் வாங்கல் வரும்போது ஒருத்தர் பேசும்போது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, உன் பணத்தை வாங்கி நான் எல்ஐசி பில்டிங்காக கட்ட போகிறேன் அப்படின்னு. இன்றைக்கும் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, உன் பணத்தை வச்சு நான் என்ன எல்ஐசி பில்டிங்காக கட்ட போகிறேன், கொடுப்பா பணம் நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ எல்ஐசி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த எல்ஐசி எப்போ உருவானது? லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா கார்ப்பரேஷன், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா கார்ப்பரேஷன், அந்த நிறுவனமானது செப்டம்பர் 1ஆம் தேதி 1956ஆம் ஆண்டு மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது. எல்ஐசி அந்த நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா மும்பையில் இருக்குது. எல்ஐசி அந்த தோற்றுவிச்சு, அதாவது 1956 தோற்றுவிச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட 60வது ஆண்டில் அடியெடுத்து வைர விழா கொண்டாடி இருக்கு. உலகின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமாக இந்த எல்ஐசி திகழுது. அந்த வகையில் இந்தியர்களாகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. ஒரு வருஷத்தில் பல லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்போ எல்ஐசி வந்து நம்ம வாழ்க்கையில், அதாவது எந்த பிறப்பும் இறப்பும் பொதுவானது. இப்போ இறப்பு வந்து எந்த நொடி வேணாலும் நமக்கு ஏற்படலாம். அதனால் இப்போ பொதுவாக அரசு ஊழியர்கள் மாதம் சேலரியில் தானாக ரெக்கவரி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பங்களிப்பு தரணும். இப்போ நிறைய பேர் வந்து சேமிப்பின் அவசியத்தை நன்கு உணர்ந்து இப்போ நிறைய பேர் எல்ஐசியில் மெம்பராகி அதில் சேமிச்சுட்டு வராங்க. அதனால் உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் தலைநகரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு அவங்க தாத்தா வந்து ஒரு பெட்டி தருவார். ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இந்த பெட்டியை வச்சு நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு அந்த பெட்டியை தருவார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, இக்கட்டான ஒரு சூழல் அப்படின்னும் போது நம்ம சேமித்த அந்த பணமானது, அதாவது மெச்சூரிட்டி ஆகி எடுத்தால் அந்த நம்ம என்ன ஸ்கீம் போடுறோமோ அதே ஸ்கீம் நமக்கு கிடைக்கும்.
சப்போஸ் ஏதாவது ஒன்று ஒரு இடர்பாடு நாம் எதிர்பாராத விதமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் போது நம்மளுக்கு அந்த எல்ஐசி பணம் வந்து நமக்கும் நம்மை சார்ந்த குடும்பத்தர் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சிக்கனத்தை கடைபிடிப்போம், வாழ்வில் சிறப்போம். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்தில் 6லிருந்து 60 வரை இயக்குனர், அதாவது கமர்ஷியல் இயக்குனர் என்று பெயர் பெற்ற எஸ்பி முத்துராமன் அவர்கள், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து 25 படங்களை இயக்கிய மாபெரும் ஒரு அருமையான டைரக்டரு. அவர் இயக்கிய திரைப்படம் 6லிருந்து 60 வரை. ரஜினிகாந்த் திரைப்படத்தில் மிக மிக அற்புதமான ஒரு திரைப்படம் அந்த 6லிருந்து 60 வரை. அந்த திரைப்படம் வந்து இப்போ வர ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களை வந்து ரசிக்கும்படியாக, அதாவது அவர் குறைக்காக நான் சொல்லலை, நீங்கள் ஒரு உண்மையான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்னு நீங்கள் இருந்தீங்கன்னா பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தகவலை நான் எதுக்கு பதிவு செய்கிறேன்னா, அந்த படத்தை இப்போ வர படங்களெல்லாம் வந்து ஒரு வால் இல்லாத பட்டமாக இருக்குது, ஒரு பிடிமானம் இல்லாமல், ஒரு கருத்து இல்லை. இப்போ வர படத்தில் வந்து பாட்டும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. எம்ஜிஆர் படங்களில் வர பாட்டை வச்சு நிறைய பேர் திருந்திருக்கிறாங்க, குடிக்காமல் இருந்துக்கிறாங்க, தாயை தெய்வமாக வணங்கியிருக்கிறாங்க. அதனால் சினிமா என்கிறது ஒரு வலிமையான ஊடகம். அதனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை நீங்கள் அவருடைய நடிப்பின் அந்த நடிப்பு, அதாவது ஒரு வெள்ளந்தியான நடிப்பு, அந்த படத்தில் ஒரு அப்பாவித்தனமான ஒரு நடிப்பை அதில் நடிச்சிருப்பார். அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். அந்த படத்தில் மையக்கருவே வந்து எல்ஐசி எப்படி அப்படிங்கிறது தான். அதாவது வீட்டில் வந்து அந்த கதைப்படி வீட்டில் வறுமை கோரத்தாண்டமாக ஆடும். அதாவது வறுமை உடன் பிறந்த தங்கை, உடன் பிறந்த தம்பி, இவங்களாம் வந்து மதிக்க மாட்டாங்க. உடன் பிறந்த தம்பி தங்கை இவங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. பணம் தான் பிரதானம்னு அந்த இதில் இருக்கும், அந்த படத்தோடைய கதையில். அப்போ அவருடைய மனைவி அவருக்கு தெரியாமல், அதாவது ரஜினிகாந்த் அவருடைய மனைவி அவருக்கு தெரியாமல் எல்ஐசி பணம் போட்டிருப்பாங்க. அப்போ வீடு வந்து குடிசையில் இருக்கும்போது எதிர்பாராத விதத்தில் அந்த வீடானது எரிஞ்சு அதில் அந்த தீ விபத்தில் அவங்க படுகாயமடைந்து இறந்துருவாங்க. அவங்க போட்ட அந்த எல்ஐசி பணம் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவருடைய வாழ்க்கை, அதாவது இறங்கு முகமான போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறி ஏறுமுகமாக போகும். அப்புறம் அவர் வந்து கதை எழுதி மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆவார். அந்த படம் 6லிருந்து 60 வரை. இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற அந்த காட்சி அமைப்பு, இப்போ நம்ம நாலேஜ் வளர்க்கணுன்னா வெறும் புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தாலும் பத்தாது. காட்சி வடிவ அறிவு தேடலில் காட்சி வடிவ தேடல் வந்து நம்ம என்றைக்குமே மைண்டில் வந்து பதியும், பசுமரத்தாணியாக பதியும். அதனால தான் குழந்தைங்களில் வந்து எடுத்த உடனே எழுத்துக்களை பற்றி சொல்லாமல் படங்களை வச்சு காட்சி வடிவில் சொல்லித்தராங்க. ஏ ஃபார் ஆப்பிள்னால் வாயால் சொல்லாமல், வார்த்தையால் சொல்லாமல், எழுத்துக்களால் சொல்லாமல் படங்களாக இருக்கும். ஏ ஃபார் ஆப்பிள்னால் ஆப்பிள் படம், பி ஃபார் பால்னால் பால் படம். அந்த மாதிரி இந்த எல்ஐசிங்கும் போது இந்த படத்தின் ஒரு காட்சியானது அதை மையப்படுத்தி அந்த படத்தை எடுத்துருப்பாங்க. அதனால் அதுக்காக நான் பதிவு செய்கிறேன். எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் அர்த்தம் உண்டுன்னு. அதனால் சிக்கனமாக இருங்க, சேமிப்பை நீங்கள் வாழ்வில் கடைபிடிங்க. நீங்களும் ஒரு வெற்றியாளராக வாழ்க்கையில் வருவீங்க. நம்ம வந்து நம்ம கையில் பணம் இருந்தால் பிறரை நம்பி நம்ம வாழாமல், பிறரை சார்ந்து வாழாமல் நம்ம சொந்த காலிலே நம்ம நிற்கலாம். அதனால் சிக்கனமாக இருப்போம், சேமிப்பு பழக்கத்தை கடைபிடிப்போம்னு கூறி இன்றைய பயனுள்ள பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.